அடியேன். நமஸ்காரம். பகவான நம்ப அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அவன பார்க்கணும். அவங்கிட்ட பேசணும். அவன் மேல நம்மளுக்கு ஆசை வரணும், பக்தி வரணும், காதல் வரணும். அது இயற்கையா வராது நம்மளுக்கு. ஏன்னா இந்த உலக விஷயங்கள்ல தான் நம்ம ஆழ்ந்து போய் இருக்கோம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு முனித்தன்மை, துருவன மாதிரி அந்த ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வராது. ரொம்ப பெரியவாளுக்கு வேணா அது சித்திக்கும். நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு வராது. அப்ப என்ன பண்றது? எப்படி அவன் மேல நம்மளுக்கு பக்தியை உண்டாக்குறது அப்படின்னா, அவன் எப்படியெல்லாம் நம்மள காப்பாத்துறான், அவன் எப்படியெல்லாம் நம்மள ரட்சிக்கிறான், அவன் எவ்வளோ வசந்தவன், நம்ம எவ்வளோ கீழே தாழ்ந்து இருந்தாலும் நம்மள கைவிடாதவன், இப்படியெல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சுட்டவனாதான் அவன் இன்னென்னது பண்ணியிருக்கான், இன்னென்னது பண்ண போறான், இப்படி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவனை பத்தி தெரிஞ்சினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். அந்த காதல் பக்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் யாரும் நம்மளுக்கு ஊட்ட வேண்டாம். முதல்ல அவனை கொஞ்சம் அனுபவிக்கணும். திருமங்கை ஆழ்வார் 11ஆம் பத்து 6வது திருமொழியில எல்லா பாசுரங்களையுமே அவனுடைய உயர்த்திய சொல்லி, அவனை நான் அண்டாத இருக்குமே நம்ம எவ்வளோ மட்டம், நம்மளுக்கோசரம் அவன் இவ்வளோ பண்றானே அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். பெரியவா எல்லாரும், ஆழ்வார்கள் எல்லாரும் அவன் அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்தது, பாண்டவாளுக்கோசரம் தூது போனது, இது ரெண்டுத்தையும் ரொம்பவே வசத்தியா சொல்வா. தூது போறதுங்கிறது ஒரு மட்டமான செயல்னா அந்த காலத்துல ராஜாலாம் வச்சிருந்தா. அதாவது தன்னுடைய ராஜ்யத்துல கொஞ்சம் யார் கொஞ்சம் மட்டமான ஒரு வலிமையோட மட்டமான புத்தியோட இருக்காளோ அவளை தான் தூது அனுப்புவாள். ஏன்னா தூது அனுப்பினா பெரும்பாலும் அந்த நாட்டுல சிறைப்படிச்சிடுவா, இல்லாட்டா அவனை சாகடிச்சிடுவா, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவா. ஒரு சில ராஜாக்கள் தான் பதில் கொடுத்து திருப்பி அனுப்புவா. சோ ரொம்ப வீரம் இல்லாத, ரொம்ப அறிவில்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தூது அனுப்பினா அவன் போய் தூது சொல்லிட்டு திரும்பி ராஜா என்ன ஓலை திருப்பி கொடுக்கிறாரோ அதை தான் கொண்டு வர போறான். இவனுக்கு அறிவு வேண்டாம். அவர் கொடுக்கறத இவன் திருப்பி கொண்டு வந்து இவா கிட்ட சமர்ப்பிக்கணும், இவா கொடுக்கறத கொண்டு போய் அங்க கொடுக்கணும், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். அதுதான் ஒரு தூதுவனுடைய வேலை. அப்போ அந்த தூதுவனுடைய வேலைய கண்ணன் பண்றான். முன் ஜென்மத்துல அனுமார தூதா அனுப்பினாரா ராமன். அனுமார ஏன் அனுப்பினார்னா, இந்த இடத்துல அனுமாருக்கு சக்தி கம்மிங்கிறதுக்கோசரம் அனுப்பல. ஒரு தரம் அனுமார் மனசுல நினைச்சாராம், என்ன ஒரு மனைவி போயிட்டாங்கிறதுக்கோசரம் இப்படியா சாப்பிடாத, தூங்காத, கொள்ளாத, இப்படியெல்லாம இருப்பா? ஒரு மனைவிக்கோசரமா இப்படி ஏங்குவா? அப்படின்னு சொல்லி மனசுல ராமனை பத்தி நினைச்சாராம். அது அப்படி நினைச்சதுனால ஆஞ்சநேயர் தான் போகணும்னு சொல்லி ராமன் டிசைட் பண்ணாராம். அதனால்தான் ஆஞ்சநேயர் கிட்ட மட்டும் தன்னுடைய கணையாழிய கொடுக்கிறார். அவர் கண்டிப்பா போய் சீதையை பார்ப்பார்னு அவருக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும். அதனால்தான் சீதை காட்ட சொல்லி கணையாழிய அனுமர் கிட்ட கொடுக்கிறார். இத்தனை பேர்
தேடிட்டு போனாளே. ஆனா அனுமார் தான் கணையாழியை எடுத்துட்டு போறார். அங்க அசோகவனத்துல போய் சீதையை பார்த்துட்டு சீதை இருந்த நிலைய அவளுடைய ராம ஜபத்தை அவ ராமனுக்கொசரம் உருகிறத பார்த்துட்டு அந்த ராமனுக்கேத்த சீதை இவதான், சீதைக்கேத்த ராமன் அவன்தான். நான் எப்பேற்பட்ட அபச்சாரப்பட்டுட்டேன், நான் மனசால அந்த மாதிரி நினைச்சிட்டேனே. ராமன் இன்னும் உயிரோட இருக்கானா? ஏன் இருக்கான்? இப்பேற்பட்ட ஒரு உத்தமியை பிரிஞ்சு அவனால இருக்க முடிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே எண்ணத்தை மாத்திண்டாராம். அதுக்கோசரம்தான் ஆஞ்சநேயர் அனுப்பான்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா. ராமன் அப்ப நினைச்சாலாம், நம்ம இந்த ஜென்மத்துல தூதுவனா வேற ஒருத்தரை அனுப்பிட்டோம். அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த பாவம் போறதுக்கு, ஏன்னா தூதுவனா ஒருத்தரை அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் மட்டமான செயல். அந்த பாவம் போறதுக்கு நம்மளே தூது போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுண்டு அடுத்த ஜென்மத்துல கண்ணனா பிறந்து தூது போனா அப்படின்னு சொல்லி சொல்வா. அந்த மாதிரி தூது போனான். அங்க துரியோதனன் அவனை கொல்றதுக்கோசரம் பெரிய சிம்மாசனம் போட்டு அந்த சிம்மாசனத்துக்கு உக்காந்தா அந்த சிம்மாசனம் கீழே அப்படியே பாதாளத்துல போய் விழறதுக்காக ஒரு அறையை கட்டி அதுல நிறைய மல்லர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணான். கண்ணன் வந்தா யாரும் எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தான். ஆனா கண்ணன் தூதுவனா உள்ள நுழைஞ்ச உடனே அவன்தான் முதல்ல எழுந்து நின்னான் அப்படின்வார். ஏன்னா கண்ணனுடைய கருணை முகம் அந்த மாதிரி. ஒருத்தரை பார்த்தோம்னாக்க அவளுடைய அந்த கருணை முகம் நம்மளுக்கு பார்த்த உடனே அவளை கையெடுத்து சேவிக்கணும்னு நம்மளுக்கு தோன்றது இல்லையே. ஒரு சிலரை பார்த்தாக்க அவ்வளோ பெரியவாளா அவ சாதாரண மனுஷாளா கூட இருக்கலாம். ஆனா அந்த முகத்துல இருக்கிற அந்த காருண்யம் நம்மளுக்கு பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம். ஒரு சில பெரியவாளெல்லாம் அப்படியே விழுந்து சேவிச்சிருவோம். அடியன் பண்ணியிருக்கேன், ரோட்ல பார்த்தா கூட விழுந்து சேவிச்சிருக்கேன். அவள்லாம் அவ்வளோ வசதிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி துரியோதனா முதல்ல எழுந்து நின்னானா, அவன் எழுந்து நிக்கிறத பார்த்துட்டு மீதி எல்லாரும் எழுந்து நின்னா இவன் போய் அந்த ஆசனத்துல கண்ணன் உட்கார போறான். உக்காந்தா அந்த ஆசனம் கீழே விழுறது. விஸ்வரூபம் எடுத்து அத்தனை பேரையும் அழிச்சிட்டு தான் தூது வந்த செய்திய முடிச்சிட்டு கிளம்பினான் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப பெருசா போக வேண்டாம், தூது வந்த காரியத்தை முடிச்சுட்டு போர் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படிங்கிறது சரித்திரம். அடியன் எதுக்கு இதெல்லாம் விண்ணப்பிக்கிறேன்னா, மனுஷனா பிறந்தாலும் அவன் நம்மளுக்கோசரம் வாழறான். அவன் தெய்வமா இருந்தாலும் நம்மளுக்கோசரம் தான் வாழறான். அதை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, திருமங்கை ஆழ்வார் சொல்றத பார்க்கலாம். மரம் கிளர்ந்த கரும் கடல் நீர் உறந்து உறந்து, மரம் கிளர்ந்த கொடுமை பொருந்திய கரும் கடல். இந்த பிரளயம் வந்தப்போ அந்த கடல் நீர் உரம் வேகத்தாலே துறந்து ஓடி பறந்து, எங்க பாரு பிரளய வெள்ளம், எல்லா இடத்துலயும் பிரளய வெள்ளம் பறந்து சுற்றும் பரப்பி அண்டத்து அப்பால், இந்த உலகத்தை விட்டு 7 உலகம் இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் எல்லாத்துலயும் அந்த பிரளயம் நீர் வியாபிச்சு அந்த சமயத்துல கிளர்ந்த காலத்தில் அந்த சமயத்துல பொன் ரொம்ப மிருதுவான அழகான அவன் உலகம் 7 அதனை எல்லா உலகத்தையும் அந்த தண்ணி அழிச்சிடாத ஊழி அதில் வாங்கி முறையால தன்னுடைய வாயில் பெய்து, இந்த தண்ணியால இங்க இருக்கிற ஒரு ஜீவனுக்கு கூட பங்கம் ஏற்பட்டுடக்கூடாது தன்னுடைய வாயில. அறம் அது கிளர்ந்த அறம், தர்மத்துக்குனே இருக்கிறவன் அவன். இதெல்லாம் தான் நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அறம்
அது கிளர்ந்த. திருவயிறு அகம்படி அதில் வைத்து, தன்னுடைய திருவயித்துல நம்ம எல்லாரையும் ஜீவன்களா ஆக்கி உள்ளுக்குள்ள வயித்துல வாயால முழுங்கி வயித்துல வச்சு காத்து உம்மை உய்ய கொண்ட. அந்த பிரளயத்துல போயிருந்தா நம்ம என்ன போயிருப்போம்? அழிஞ்சு போயிருப்போம். அந்த பிரளயத்துல நம்ம அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அத்தனை பேரையும் வாய் வழியா வயித்துல வச்சு காத்து அந்த பிரளய காலம் முடியிற வரைக்கும் தன்னுடைய வயித்துல வச்சு உண்டு உமிழ்ந்தான். அவன் என்ன பண்ணான்? அத்தனை ஜீவன்களையும் உண்டான். அத்தனை ஜீவன்களையும் பின்னால உமிழ்ந்தான். உமிழ்ந்ததுல நம்மளுடைய கர்மங்கள், நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்துக்கும் தகுந்தாப்புல அடுத்த பிரம்மாவை சிருஷ்டித்து, அடுத்த சிவனை அவனை சிருஷ்டிக்க வச்சு, அதே மாதிரி உலகத்தெல்லாம் படைச்சு, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவளுடைய கர்மம் எதுல முடிஞ்சு போயிருக்கோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கர்மங்களை சொல்லி பிரம்மாட்ட சொல்லி, அப்படி நம்மளெல்லாம் உய்ய கொண்ட, நம்மளெல்லாம் காப்பாத்தின கரும் நிலம் கிளர்ந்த, கருமை மிகுந்து இருக்கிறவன். அடியேன் அதுதான் விண்ணப்பிச்சேன் இல்லையா? கருப்பு, ரொம்ப கருப்புல எதுவுமே தெரியாது. அப்படிதான் நம்ம மனசு கருப்பா இருக்கு. இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கண்ணன் கருப்பு, சட்டுன்னு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட மாட்டான். ஆச்சாரியன் கிட்ட போனோம்னா அவர் கூட்டின்னு போய் தாயார் கிட்ட விடுவா. தாயார் பொன்னிறமானவள், அவனுடைய மார்பிலேயே அகலகளேன் இறையுமென்றுன்னு இருக்கிறவோ அவ பளிச்சுன்னு தெரிவா. அந்த தாயாரோட நிறத்துல நம்ம கண்ணனை பார்த்துடலாம். அதுதான் ஸ்டெப். ஆச்சாரியன் கிட்ட போகணும். ஆச்சாரியன் மூலியமா தாயார் கிட்ட தான் அவர் கொண்டு போய் விடுவார். நம்மள நேர பெருமாட்ட கொண்டு போய் விட மாட்டார். அந்த கருத்த மேனி ஜோதி தேஜஸ் உடைய அந்த தாயாருங்கிற அந்த தேஜஸ உடையவன். அதனாலதான் தாயார மூலியமா தான் நம்ம அவனை கண்டுபிடிச்சுக்க முடியும். நெடும் தகை சர்வேசன் அவனை நினையாதார், நினைக்க பெறாதவர்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 தரம் 11 தரம் கூட அவனுடைய நாமங்களை சொல்லாதவா அவள்லாம் நீசர், ரொம்ப நீசர், மட்டமானவா. அவளோட நம்ம சகவாசம் வச்சுக்க கூடாதுங்கிறதுக்கு இத எடுத்து சொல்ற. அப்படி கருத்து இருக்கிற ஆனா தேஜஸ் உடைய, அப்படின்னா அந்த கருத்து இருக்கிற உடம்புல என்னைக்குமே மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கிற தேஜஸ் உடைய அந்த பகவான் நம்மளுக்கோசரம் அத்தனையும் உண்டு. அந்த பிரளயத்துல ஒரு ஆளுல நீள் இலை அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் சொல்வா. நீள் இலைன்னா எங்கேருந்து வந்தது அந்த இலை? பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சு போறது. அவன் எல்லாருடைய ஜீவனையும் தன்னுடைய வயிற்றுல விழுங்கி வச்சுட்டு இருக்கான். மீதி எல்லாமே அழிஞ்சு போயிடுத்து. இனிமே புதுசா உருவாக்கினாதான். அப்ப அந்த ஆலை இலை மட்டும் எங்கேருந்து வந்தது? அவன் அகட தகடன்னா சாமர்த்தியம் உள்ளவன். அதனால அவன் ஏற்படுத்தின்றான். அந்த மாதிரி அப்பேற்பட்ட காருண்யன் இத்தனை ஜீவன்களையும், கல்லுல ஜீவன் இருக்கு, மண்ணுல ஜீவன் இருக்கு, தாவரங்கள்ல ஜீவன் இருக்கு, புல்லு பூண்டு எல்லாத்துலயும் ஜீவன் இருக்கு, ஒவ்வொன்றுத்திலையும் ஜீவன் இருக்கே. அத்தனை ஜீவனும் அழிஞ்சு போகாத ஒவ்வொன்றுத்தையும் கோத்து தான் வாய் வழியா வயிற்றுல கொண்டு போய் வச்சு காத்து உய்ய கொண்ட நம்மள காப்பாத்தின. இப்ப தெரியறதா? நம்மள காப்பாத்திக்க முடியாதுங்கிறது இப்ப புரியுதா நம்மளுக்கு? அவன் மனசு வச்சாதான் நம்மளுக்கு காபந்தம். நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை மன்னன் சொல்வர், காப்பாய் நீ, காப்பது அதனை ஆவாய் நீ. காப்பவன் நீதான், காப்பவனும் அவன்தான்.
காப்பது அதனை ஆவாய் நீ. எல்லாத்தையும் வயிற்றுல வாயு வழியா வயிற்றுல உய்ய கொண்ட, வயிற்றுல வச்சு காப்பாத்தின, காப்பது அதுவும் ஆவாய் நீ அப்படிங்கிற அதுல அப்பேற்பட்ட பெருமையன், காருண்யன், சௌலபியன், கருணை கடல், ஒத்தரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல, ஒத்தரும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுல, எல்லாரும் தாங்கிட்டதான் வரணுங்கிறதுல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான மனசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுருப்பான். ஒண்ணுத்து கூட ஒரு கேடு வந்துடக்கூடாது. நம்மளுடைய கர்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம சுமையை நம்ம சுமந்துதான் ஆகணும். நம்ம கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அவங்கிட்ட பிரார்த்திச்சுண்டா நம்ம கஷ்டங்களை, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ தினம் அவங்கிட்ட நம்ம அதை சொல்ல சொல்ல தீர்க்கக்கூடிய விஷயங்கள்ல தீர்த்து வச்சிருவான். நம்ம உடம்பால கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்க அந்த வியாதிய வேதனைய குறைச்சு வைப்பான். இல்லையா, பணம் வேணும், கல்வி வேணும், வேற விஷயங்கள் நம்மளுக்கு வேணும்னு இருந்தா அதையும் கொடுப்பான். கீதையில அவன் அதை தான் சொல்றான். ஐஸ்வர்யம் கேட்கறியா, உனக்கு நான் கொடுக்குறேன். கைவல்யம்னு ஒரு நிலைமை இருக்கு நம்மளுக்கெல்லாம். இந்த ஆத்மாக்கு கைவல்யம்னு ஒரு நிலைமை இருக்கு. அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மா என்ன பண்ணும், பகவான் கிட்ட போகாது, விரஜா நதியெல்லாம் தாண்டிடும். விரஜா தண்டியை தாண்டிட்டா நம்மளுக்கு மூப்பு இல்லை, நம்மளுக்கு மறுபிறவி இல்லை, மன கஷ்டங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி பரமபதத்துல அவனோட சந்தோஷமா இருப்போமோ, இந்த கைவல்யம் எப்படின்னு கேட்டா தன்னுடைய ஆத்மாவை தானே ரசிச்சுட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துருப்பாளாம். பகவானை நினைக்க மாட்டா, தன்னுடைய ஆத்மாவை தானே ரசிச்சுட்டு இருப்பாளாம். அது கொஞ்சம் மட்டமான நிலைமை அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவா. அந்த கைவல்யத்தை கேட்டாலும் நான் கொடுக்குறேங்கிறான் பகவான். ஐஸ்வர்யம் கேட்கறியா, கொடுக்குறேன். நீ கைவல்யம் கேட்கறியா, அதையும் கொடுக்குறேன். இல்லை, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீதான் வேணும்னு கேட்கறியா, நான் என்னையும் கொடுக்குறேன். கீதையில அவ்வளோ கிளீனா சொல்றான் கண்ணன். அந்த மாதிரிதான் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த பரம்பொருள். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா ஒருத்தர்கிட்ட நம்ம நடையா நடக்கிறோம், அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து, அவளுக்கு எப்படி வேணுமோ அவகிட்ட அந்த மாதிரி பேசி, அப்படிதானே நம்ம ஒரு மேனேஜர் கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறோம். அதே டெக்னிக் தான் இங்கேயும். அவனை நினைங்கோ, அவங்கிட்ட பேசுங்கோ, அவன் நாமத்தை சொல்லுங்கோ, தினம் கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுங்கோ, அவனுடைய படத்தை பாருங்கோ, அவனுடைய சிலைய பாருங்கோ. எதுவுமே இல்லையா, மனசுல அவனை உருவப்படுத்திக்கோங்க. இப்படிதான் கண்ணன் இருப்பான், இப்படிதான் ராமன் இருப்பான்னு மனசுல உருவப்படுத்திக்கோங்க. அங்க பேசுங்கோ. அவங்கிட்ட பேசினாதான் நம்மளுக்கு காரியம் ஆகும். ரொம்ப சுலபன், ரொம்ப காருண்யன், நம்மளை காப்பாத்துறதுக்குன்னே இருக்கான். ஆனா தாங்கிட்ட வந்தவாளுக்கு மட்டும்தான். தன்னை சரணம் என்று அடைந்தார் அவர்களுக்கு எல்லாம் மரணமானால் வைகுண்டம் கெடுக்கும் பெருமானவன். சரணம்னு போயிட்டங்களானாக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவன் அவன். இதையே ஆச்சாரியன் பக்தி இருந்தாதான் நம்மளுக்கு பெருமாள் கிட்ட பக்தி வரும். இத ராமானுஜர் 144 அமுதனார் எப்படி சொல்றான்றத பார்ப்போம். சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும், ஒரு இரும் தமிழ் பேரு. இந்த தமிழுக்கு பேரு இரும் தமிழ், அதாவது கம்பேரிஷன் இல்லாத தமிழ். தமிழுக்கு ஈடு தமிழ் தான். நூல் அதனை மொழிந்து என்னும்படி, இலக்கண சுத்தமா இருக்கிற அந்த நூல் என்னன்னு கேட்டாக்க அது திருவாய்மொழி. அதுக்கு அங்கமான ஒரு மூன்றுங்கிறது திருவாசிரியம்,
திருவருத்தம் பெரிய திருவந்தாதி, இல்லாட்டா அதனுடைய தமிழாகிய திருவாய்மொழி மற்றும் 3000 பாசுரங்கள். இது எல்லாமே பகவானை போற்றக்கூடியது. இது எல்லாமே சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடியது. 3000 4000 அததான் அவள்லாம் சொல்லியிருக்கா. பற்றுக பற்று அறுத்து அப்படின்னு தான் ஆழ்வார்கள்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கா. அந்த மாதிரி பற்று இல்லாத அவனை பண்ணணும். ஸ்ருதிகள் 4 யாராலையும் இயற்றப்படாத அந்த வேதங்கள் 4, ரிக் யஜுர் சாம அதர்வனம், வேதங்கள் 4. எண்ண அரும் சீர் கணக்கு இல்லாத பெருமைகளை உடைய ராமானுஜன் என்றும் இதுல நீங்க எடுத்துக்கலாம். பெருமான் கண்ணன்னு நீங்க எடுத்துக்கலாம். அவனுடைய பெருமையெல்லாம் நம்மளால அளவிட முடியுமாண்ணா? ராமானுஜருடைய பெருமையெல்லாம் நம்மளால அளவிட முடியுமா? ரெண்டுமே முடியாது. அந்த நல்லார் எண்ணி தொலையாத இவ்வளவுதான் அப்படிங்கிறது கணக்குல இல்லாத குணங்களை உடைய கூறத்தாழ்வான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் எம்பார் போன்று. அவள்லாம் அப்படியே முதலியாண்டான். இவள்லாம் அவனுக்கே வாழி எத்திராசன்னே அவள்லாம் வாழ்ந்தவா. ராமானுஜருக்கோசரமே வாழ்ந்தவா. அவளுடைய சரித்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ராமானுஜன் திருமான் நாமம், ராமானுஜடைய திருநாமத்தை, கண்ணனுடைய நாமத்தை சொல்ற அளவுக்கு ஆச்சாரனுடைய திருநாமத்தையும் சொல்லணும். சொல்லிட்டு நம்பி கல்லார் எம்பெருமானுடைய பெருமைகளை நம்பிக்கை வச்சு கற்கணும். பகவானை நம்பணும், ஆச்சாரியனை நம்பணும், அவளுடைய அந்த நாமங்களை நம்பணும், நம்பி சொல்லணும். ராமா கிருஷ்ணா கோவிந்தா எளிய வார்த்தைகள் தான். ராமன் எப்படி இருப்பான், எப்படி விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தான், நம்மளுக்கும் கொடுப்பான். கிருஷ்ண பாண்டவர்களுக்கோசரம் எவ்வளவோ பண்ணினான், அவனும் சர்மஸ்லோகம் கொடுத்தான், நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பான். கோவிந்தன் கலியுகத்துல நம்மளுக்கு மலை மேல பிரத்யட்சமா நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாமத்தையும் செய்யுமோ அதுக்குனுடைய பொருள் தெரிஞ்சு சொல்லணும். அகல் இடத்தோர் பெரிய உலகத்துல வேறுபட்டு இருக்கணும். இந்த உலகத்துல இருந்து நம்ம வித்தியாசமா இருக்கணும். வித்தியாசமா இருந்து எது பேரென்று காண்பிப்பர். அறிவு கெட்டு எதை பேருன்னு ஆசைப்படுவா யாரு? 4 எழுத்து மந்திரத்தை நவில்க என சொல்லியும், அத 4 எழுத்து மந்திரம் அத சொல்லுங்கன்னு சொன்னாலும் அத சொல்லாத இருக்காளே அவளை பார்த்து வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி அமுதனார் சொல்றார். இப்பேற்பட்ட ஆச்சாரியன் இருக்கா, அவரை பின்தொடர இத்தனை பெரியவாள்லாம் இருக்கா. அவ எல்லாரையும் அந்த அமுதனார் அது இல்லாத அந்த ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ பேர் இவ்வளோ இருந்திருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்கா, நம்மளுக்கு இவ்வளோ சொல்லியிருக்கா, அது எல்லாத்தையும் நம்ம நினைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிண்டு மனசார அவனை நினைச்சோமானாக்க ஆச்சாரிய பக்தியும் வளர்த்துக்கணும், கண்ணன் கிட்ட பக்தியும் வளர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா சாதிப்போம். வெற்றி நமதே. கடைசியில கண்ணன் உடைய கழலடி நம்மளுக்கு தான். அடியேன் குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.